Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாரம் டைட்டில் வந்து பரிசுத்தம். பரிசுத்தம். இந்த கடைசி காலத்துல நமக்கு என்ன ரொம்ப முக்கியம்? பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அதான் தேவனும் விரும்புறார். என்ன விரும்புறாரு? நம்மள்ட்ட பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தராயிருக்கிறார். பரிசுத்தராயிருக்கிறது நிமித்தம் நாமளும் பரிசுத்தராயிருக்க அவர் விரும்புகிறார். லேவியராகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியராகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு யார்கிட்ட பிரித்தெடுத்தார்? மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்த தேவன். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அவர் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவராய் என்னத்தை விரும்புகிறார்னா பரிசுத்தத்தை அவர் மிகவும் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த கடைசி காலத்துல ஏன் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன்னா, கடைசி காலத்துலதான் பாவம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா பரிசுத்தத்தை இழந்து போயிடுறோம். அந்த இழந்து போகும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஜெபத்தை தேவன் கேட்க முடியாது. அவர் கேட்க மாட்டார். காரணம் என்னன்னா நம்மளுடைய ஜெபம் இந்த செவரை தாண்டி மேல போகாது, இங்கேயே தான் இருக்கும். நம்ம நினைச்சுக்கலாம் ஒரு அவர் ஜெபிச்சிருக்கோம், 2 அவர் ஜெபிச்சிருக்கோம், 4 அவர் ஜெபிச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா நம்மளுடைய ஜெபம் அங்க போகாது. காரணம் என்னன்னா நம்ம பரிசுத்தத்தில் இல்லாதபடி இருக்கிறோம். அவர் பரிசுத்தரா இருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்துல படிக்கும் பொழுது ஏசாயா பாத்தீங்கன்னா ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அந்த தரிசனத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய, அதாவது என்ன சொல்றது, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலேயே அவருடைய அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன பார்க்கிறாருன்னா கேரோபின்களும் சேராபின்களும் என்ன பண்றாங்கன்னா தேவனை என்ன சொல்லி துதிக்கிறாங்க? தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லி அந்த கேரோபின்களும் சேராபின்களும் என்ன பண்றாங்க? துதிச்சுட்டே இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் என்ன பண்றாங்கன்னா அவரை துதித்து கொண்டு இருக்கிறார். கடைசி காலத்துல நான் ஏன் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, அவருடைய வருகையில நம்ம கைவிட்டு போகாதபடிக்கு நம்முடைய பரிசுத்தமா இல்லைன்னா நம்ம அவருடைய வருகையில போக முடியாது. அவருடைய வருகையில நம்ம போக முடியாது. அவருடைய போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரகசிய வருகையில நம்ம என்ன பண்ணுவோம்? போக முடியாது. பரிசுத்தமா இல்லைன்னா நம்ம ரகசிய வருகையில போக முடியாது. அந்தி கிறிஸ்துவின் காலத்துல இருப்போம், நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. அந்தி கிறிஸ்துவின் காலத்திலேயே அந்தி கிறிஸ்துவின் காலத்திலேயே என்ன பண்ணுவோம்? நம்ம இருப்போம், நம்ம ஜெபிப்போம், ஆண்டவருடைய ரகசிய வருகையில நம்ம போயிருக்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம ஜெபிச்சுட்டு தான் இருப்போம், இந்த இடத்துல ஆராதனை நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா தேவனுடைய சமூகத்திற்கு அது போகாது. ஆனா கடைசி காலத்துல நம்ம பரிசுத்தத்தை ஏன் குறிச்சு அதிகமா யாருமே பேசுறது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கடைசி காலத்துல பரிசுத்தமானது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேவன் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்குமே அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் என்ன பண்றாரு? அவர் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார் தன்னுடைய ஜனத்திற்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்துதான் அவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய ஜனங்க, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. உங்களை வேற ஜனங்கள்ல இருந்து நான் என்ன பண்ணேன்? உங்களை பிரிச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லேவிய ராகத்துல இயேசுப்பா யார்கிட்ட சொல்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாங்க. ஆனா புதிய ஏற்பாடுன்னு வரும் பொழுது ஏசப்பா என்னைக்கு இந்த பூமிக்கு மறிச்சு ரத்தம் சிந்தி 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போனாரோ அதுக்கப்புறமேட்டு நம்மளும் என்ன பண்றோம்? பரிசுத்தமாய் வாழ வேண்டியதா இருக்கிறது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் மறிக்கவில்லை, அவர் மறிச்சது நமக்கும் சேர்த்து மறிச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு அவரோடு நித்தியமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறது நிமித்தம் நமக்கும் அந்த ரட்சிப்பு உண்டு. நம்மளையும் என்ன பண்ணியிருக்காரு? வேறு பிரிச்சு எடுத்திருக்கிறார் இல்லையா?
எல்லாத்திற்குமே ஒரு காலகட்டம் உண்டு இல்லையா? எல்லாருமே வேற மதத்துல தான் இருந்தோம் இல்லையா? எல்லாரும் வேற வேற மதத்துல தான் இருந்தோம். ஆனா தேவனுக்காக நம்மளை பிரித்தெடுத்து இருக்கிறார் தேவன். அவருக்காக பிரித்தெடுத்தது நிமித்தம் நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணிருப்போம்? வேற ஒரு இடத்துலதான் இருந்திருப்போம். வேற இடத்துலதான் இருந்திருப்போம், பாவம் செஞ்சுட்டு இருப்போம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் அடி உதவுழுகும். பார்த்திருக்கீங்களா? ஏன்னு சொல்லுங்க? நீங்க நல்லவரா இருக்கிறனால. குடிக்காதன்னு சொன்னா தப்பு, அடிக்கிறாங்க. பாவம் செய்யாதன்னா நம்மளதான் அடிக்கிறாங்க. விபச்சாரம் செய்யாதன்னு சொல்றோம், அது தப்பா? ஆனா நம்மளதான் அடிக்கிறாங்க. மனம் திரும்பி ஏசப்பாவை ஏத்துக்கோ, பரலோக ராஜ்யத்துக்கு போவேன்னு சொல்றோம், அது தப்பு, நம்மளதான் அடிக்கிறாங்க. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் ஏசப்பா தான் உண்மையான தேவன் என்று பிசாசுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவான்னா நம்மளதான் அடிமைத்தனத்துல வச்சிருப்பான். நம்மளதான் என்ன பண்ணுவான்? மற்ற ஜனங்களுக்கு முன்பாக என்ன கொண்டு வருவானா? என்ன பண்ணுவான்? நம்மளை மற்றவர்களுக்கு முன்பாக என்ன நடத்துவான்? நம்மளை கீழப்படுத்தணுமே பார்ப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதபடிக்கு அநேக நாட்கள் உண்டு. சலீம் பிரதர் சொன்னது போல நம்மளுடைய ஜெபம் மனம் திரும்பலைன்னா நம்மளுடைய ஜெபம் என்ன ஆகாது? பரலோகத்துக்கு போகாது. அது உண்மை. நம்ம பரிசுத்தமா இருக்கோம். ஏன்னா அதைத்தான் தேவனும் விரும்புறாரு. ஏன்னா ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு சகலத்தையும் தன் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் மனிதனையாக இந்த பூமிக்கு வரும் பொழுது ஒரு மாட்டுத்தொழுவத்துல பிறக்கிறார். மாட்டுத்தொழுவத்துல பிறந்து அவரும் நம்மளை போல மனுஷனாவே தான் வாழ்ந்தாரு. அவருக்கும் டெம்டேஷன் இருந்திருக்கும், அவரும் பாவத்துல போயிருப்பாரு, பிசாசின் மூலியமாய் சோதிக்கப்பட்டிருப்பாரு. எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியுது. அவர் 100% கடவுளாகவும் இருக்கிறார், 100% மனிதனாகவும் அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். அவருக்கும் பசி எடுக்குது, அவருக்கும் தூக்கம் வருது, அவரும் டயர்ட் ஆகுறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு இந்த பூமியில என்ன பண்றாரு? வாழ்ந்தார் இல்லையா? நமக்காக அடிக்கப்படணும். அவர் ஒரு பாவம் செஞ்சிருந்தா, அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் நமக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்காது. அவர் எப்படி இருந்தாரு? பரிசுத்தராய் இருந்தார். அவர் எப்படி இருந்தாரு? பரிசுத்தராய் இருந்தார். பரிசுத்தமான ஒரு ஆட்டுக்குட்டினா அது ஏசப்பா மாத்திரம்தான். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் நிமித்தம் தான் நமக்கு என்னது? நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. பரிசுத்தம் என்ன நமக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம தேவனை தரிசிக்கவே முடியாதுன்றாரு. காரணம் என்னன்னா, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தமான ஒரு வழியில கடந்து போகணும். இந்த பூமியில நமக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், துக்கங்கள் வரும், சோதனைகள் வரும், எல்லாமே வரும். ஆனா நம்ம பரிசுத்தமா இருக்கோமா? இங்க யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம்னா தெரியும். யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவனை என்ன பண்றாங்க? போத்திபாருடைய வீட்டுல வேலைக்கு என்ன பண்றாங்க? கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆதியாகமம் 39 படிப்போமே, 39ஆம் அதிகாரம் படிப்போமே. முப்பத்தி 39:1 படிங்க. தலையாரிகளும் அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். யார்கிட்ட வாங்கினா? இஸ்மவேலர்கிட்ட யோசேப்பு என்ன பண்றாங்க? விலைக்கு வாங்குறாங்க. யாரு? போத்திபார். போத்திபார் யாருன்னு பாத்தீங்கன்னா, எகிப்து தேசத்துல ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதனா இருக்கிறான் போத்திபார். அந்த இடத்துல கீழே வசனம் படிங்களேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்புறம் அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் எகிப்தானாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. யாரு கண்டது? அது யாரு கர்த்தரோடு கூட இருக்கிறதுன்னு யாருக்கு தெரியுது? அந்த எஜமான் தேவனுடைய மனிதனா? இல்ல. ஆனா நம்மளும் அப்படிதான். நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது மற்ற ஜனங்களுக்கு தெரியும் இவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதன் என்று. நம்ம பரிசுத்தத்தை விட்டு நம்மளும் மற்றவர்கள் போல் வாழ்ந்தா மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்கும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழும் பொழுது மற்ற ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? இவன் கிறிஸ்துவுடைய மகன், கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதன் என்று. தேவன் நம்மளை தேவனுக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நம்மளை வேறு பிரிக்கும் பொழுது, நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவர்களுக்கு தெரியும் இவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதன், அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று. தேவனை விட்டு நம்ம தூரமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா தெரிஞ்சிடும். ஏன்னா 10ஓட 11
நம்மளும் சேர்ந்து அவங்களோட கூட இருப்போம். ஆனா கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதன் எப்படி இருப்பான்னா தனியா தெரியும். அதுதான் அந்த 40 நாள் பார்த்தீங்கன்னா 40 நாள் மோசே தேவனோடு சஞ்சரிக்கிறார் இல்லையா? அதுக்குள்ள கீழே பெரிய ஒரு பிரளயமே நடக்குது. கன்றுக்குட்டியை செய்யறானுங்க, டான்ஸ் ஆடுறானுங்க, என்னென்ன பாவம் செய்ய முடியும் அத்தனையும் செய்யறாங்க. அங்க யோசுவாவும் மோசஸ் மோத்தரா இருக்காங்க. யோசுவா மேல போல, யோசுவா கீழே தான் இருக்காரு, ஆனா பாதியில இருக்காரு. அப்ப மோசே மேல இருந்து கீழே வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண முடியல, மோசையோட முகத்தை பார்க்க முடியல. காரணம் என்னன்னா தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய பிரகாசம். அவருடைய பிரகாசம் யார் மூஞ்சில இருந்துச்சு? மோசேயின் முகத்துல இருந்துச்சு. அதே போலதான் நம்மளும் பரிசுத்தமா தேவனோடு சார்ந்து வாழும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும், நம்ம முகத்துல தெரியும். மற்ற ஜனங்களை விட்டு தேவன் வேறு பிரித்து வைத்திருப்பார். காரணம் என்னன்னா தேவன் நம்மளை பரிசுத்தரா இருக்கும் போல நம்மளையும் என்ன பண்றாரு, தேவன் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. ஏன்னா தேவன் நமக்காக மரிச்சு தன்னுடைய ரத்தத்தினால நம்மளுடைய பாவத்தை என்ன பண்ணிட்டாரு, கழுவிட்டார், பரிசுத்தமாக்கிட்டார். இதற்கு மேலமும் நம்ம பாவம் செய்ய முடியாது இல்லையா? இன்னொரு வசனம் படிப்போமே. அதே 39ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிங்க. 39:6. அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக்கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர இடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். எப்படி இருக்கிறான் யோசேப்பு? சின்ன பையன், அவன் சின்ன பையன். அவனுடைய விற்று போடும் பொழுது அவன் எப்படி இருந்தான், ஒரு சின்ன பையனா இருக்கான். அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போத்திபாருடைய மனைவி அவனை அனுதினமும் என்ன பண்றா, அந்த 39ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, டீட்டெயில்டா படிச்சு பார்க்கும்போது தெரியும். அனுதினமும் யோசேப்பை தன்னோடு விபச்சாரம் செய்யும்படிக்கு அவனை என்ன பண்றா, தூண்டிட்டே இருக்கிறான். ஆனா யோசேப்பு பாத்தீங்கன்னா தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவன் தன்னுடைய என்ன சொல்றான், அவனுடைய துண்டை கூட விட்டுட்டு என்ன பண்றான், ஓடி போறான். அது நிமித்தம் என்ன பண்றான், அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டது நிமித்தம் அவன் என்ன பண்றான், ஜெயில போடப்படுறான் இல்லையா? யோசேப்பு பாவம் செஞ்சிருந்தா அவனுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது, அவன் ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியது கிடையாது. ஆனா யோசேப்பு பாவம் செஞ்சு பரிசுத்தத்தை காத்து கொண்டது நிமித்தம் அவன் என்ன பண்றான், சிறைச்சாலையில போடப்பட்டான். ஆனா அந்த இடத்துலயும் தேவன் பாத்தீங்கன்னா அவனை உயர்த்தி தான் வைக்கிறார். காரணம் என்னன்னா தேவன் யோசேப்போட இருந்தார். அதுதான் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். இங்க யோசேப்புக்கு தெரியும் யாக்கோபின் தேவன் யோசேப்பு கூட இருக்கிறது யோசேப்புக்கும் நல்லா தெரியும். அது தெரிஞ்சது நிமித்தம் தான் அவன் எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இங்க தாவீது ராஜாவை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தாவீது ஒரு பாவத்தின் நிமித்தம், ஒரே ஒரு கன்னி நிச்சய நிமித்தம் விபச்சாரம் செய்யறான். விபச்சாரம் செஞ்சதும் பத்தாம கொலையும் சேர்ந்து செய்யறான். அது வரைக்கும் தேவன் தாவீது ராஜாவுடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கப்புறம் தாவீது ராஜாவுடைய ஜபத்தை தேவன் கேட்கல, மௌனமா தான் இருக்கிறார். இது யாருக்குமே தெரியாதுன்னு தாவீது ராஜா நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசிய என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறார் தாவீது ராஜாக்கு. அப்போ 3 காரியத்தை தேவன் சொல்றாரு, அந்த 3 காரியத்தில் நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு. நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம பரிசுத்தமா தான் இருக்கிறோம், நம்மளுடைய பாவம் யாருக்கும் தெரியாது, நம்ம உள்ளுக்குள்ள பாவத்தை செஞ்சுக்கலாம், மொபைல்ல நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், விபச்சாரத்தை பார்த்துக்கலாம், வேசித்தனம் கூட செஞ்சுக்கலாம், நம்ம தேவனை விட்டு தூரமா இருக்கலாம்னு. ஆனா ஒருத்தர் பார்த்துட்டே தான் இருக்கிறார். நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாது நம்ம என்ன பாவம் செய்யறோம்னு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பாவத்தை, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட வேற மற்றவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஜாஸ்தி இருக்கிறது. நல்லா பாருங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் 2 பேரும் மொபைல்ல பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பாங்க. மனைவியோட பாஸ்வேர்டு புருஷனுக்கு தெரியாது, புருஷனோட பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியாது. அப்ப நீயும் உன் மனைவி எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்க? நடக்குதா இல்லையா? ஏங்க உங்க ஹஸ்பண்டோட போன் எடுத்து நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, பாஸ்வேர்டு தெரியாது. மனைவியோட போன் எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க, பாஸ்வேர்டு தெரியாது. நீ உண்மையா இருந்தீங்கன்னா உன் போன் ஏன் லாக்கா இருக்கு? அப்ப நீ ஒரு பாவம் செய்யற இல்லையா? நீ என்ன பாவம் செய்யற? அது உனக்கு தெரியாது, உன் கணவனுக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். அவர் நியாயாதிபதியா இந்த பூமிக்கு வரும் பொழுது நியாயம் விசாரிப்பார். அப்ப அந்த போனும் அன்லாக்ல இருக்கும், நம்மளும் அன்லாக்ல தான் இருப்போம் இல்லையா?
அப்ப இந்த பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னா, நம்ம கல்லையோ மண்ணையோ மரத்தையோ இல்ல வேற எதையுமே நம்ம கும்பிடுறது இல்ல. நம்ம கும்பிடுறது உண்மையுள்ள தேவன். அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதை தான் நான் எப்பொழுது திரும்ப திரும்ப சொல்றது காரணம் என்னன்னா, நம்மளுடைய கண்கள் ரொம்ப முக்கியமானது. அவரே சொல்றாரு, உன் கண்ணு உனக்கு இடரலா இருந்தா இவர் என்ன பண்ணு, உன் கண்ணை பிடுங்கி வீசிடு அப்படின்றாரு. உன் கையை உனக்கு இடரலா இருந்தா கையை வெட்டி போட்டுருந்தாரு. கால் இடரலா இருந்தா காலை வெட்டி போட்டுரு. மொத்தமாவே இடரலா இருந்தா என்ன பண்றது, தலையை வெட்டி போட்டுற வேண்டியதுதான் இல்லையா? தேவன் நம்மள்கிட்ட அனுதினமும் பேசக்கூடிய தேவன். நம்மளோட என்ன பண்றது, சஞ்சரிக்க விரும்புகிற தேவன். நம்மளோட சஞ்சரிக்க வேணும், பேசணும், நம்மளோட உலாவணும் அப்படின்னு விரும்புகிற தேவன் அவர். ஆனா நம்ம தான் அவரை தள்ளி வச்சிருக்கோம். எப்பொழுதுமே நம்ம தான் அவரை தள்ளி வச்சிருக்கோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் அதான் சொல்றாரு, நான் பரிசுத்தனா இருக்க போது நீயும் இருப்பா, அப்பதான் நான் வர முடியும் உன் வாழ்க்கையில, இல்லையா? அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது வெறுமையா தான் இருக்கும். பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம் மாத்திரம்தான் இருக்கும். அவர் இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம் மாத்திரம்தான் இருக்கும். அவர் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் மாத்திரம்தான் இருக்கும், இல்லையா? தேவன் நம்மளை விட்டு தூரமா இருக்கிறான்னு எப்ப தெரியுமா தெரியும்? நம்ம அனுதினமும் ஜெபிச்சுட்டு தான் இருப்போம், அது நடக்கவே நடக்காது. தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் வேலைக்காகாது. நீங்க சபைக்கு போகலாம், ஃபாஸ்டிங் பிரேயர் போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாவத்தை விட்டு தூரம் தூக்கி வச்சுட்டு நீங்க பரிசுத்தமா இருந்தாதான் அவர் உங்க பக்கத்துல வருவார். அந்த பாவத்தையும் வச்சுட்டு ஏசப்பாவும் வேணும்னா நடக்காது. அது ஒரு பொழுதும் ஒரு நாளும் அது நடக்கவே நடக்காது. முக்கியமான பாவம் எதுன்னா நம்மளுடைய கண் தான். அதுதான் முக்கியமான ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா நம்மளுடைய கண்ணு தான். அதுதான் மெயினான ஒரு பாவத்துக்குள்ள நம்மள தள்ளுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு பார்ப்போம், அடுத்த ஷார்ட்ஸ் பார்க்கலாமேன்னு பார்ப்போம். ஒரு 45 நிமிஷம் அதுல போயிடும், இல்லையா? சரி, ஐயோ 45 நிமிஷம் ஆயிடுச்சே சமைக்கணுமேன்னு சொல்லிட்டு போவோம். சமைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி ஒரு ஷார்ட் பார்ப்போமேன்னு பார்ப்போம். இப்போ என்ன சொல்றதுன்னா, நான் கிறிஸ்டியன் ஷார்ட்ஸ் தானே பார்க்குறேன், கிறிஸ்டியன் சாங்ஸ் தானே பார்க்குறேன், பாருங்க, நல்லா பாருங்க. தேவன் உங்களோட இடைப்பட மாட்டார், இல்லையா? நீ தனி அறையில போய் உட்காந்து ஜெபம் பண்ணுதா தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, இல்லையா? நம்ம நல்லா உட்காந்து சனிக்கிழமை நைட் ஃபுல்லா ஒரு ரீல்ஸ் பார்த்துடுறது, காலையில் எந்திரிக்க முடியாது, கண்ணை திறக்க முடியாது. ஐயோ சபைக்கு போகணுமா, ஆன்லைன்ல அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ நம்ம சபைக்கு போகாதபடிக்கு நம்மளுடைய உடல்ல சோர்வு வர்றது எப்படின்னா, நம்மளுடைய பாவம். தேவனை விட்டு எது விளக்குது, நம்மளுடைய பாவம். அவர் தான் சொல்றாரு, பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, இல்லையா? பரிசுத்தமா இருந்தா மாத்திரமே தான் தேவன் பக்கத்துல நம்ம போக முடியும். நோவாவின் காலத்தை குறித்து நம்ம பார்த்தோம், பேழைக்குள் பிரவேசிக்கிறது எப்படின்னு, இல்லையா? அந்த இடத்துல ஒரே ஒரு நீதிமான தேவன் பார்க்கிறாரு. அவன் பரிசுத்தமா வாழ்ந்தது நிமித்தம் தான் அவனை நீதிமான் என்று தேவன் சொல்றாரு. இல்லாட்டி அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நோவாவையும் தன்னுடைய குடும்பத்தையும் என்ன பண்ணியிருப்பாரு, அழிச்சிருப்பாரு, இல்லையா? நோவாவின் நிமித்தம் தன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, தன் மனைவி பாதுகாக்கப்பட்டால், தன்னுடைய 3 மகனும் மருமகனும் என்ன பண்ணாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. இந்த 8 பேர்த்த தவிர மிச்சம் யாரு பாதுகாக்கப்பட்டது, மிருக ஜீவன்கள், இல்லையா? அப்போ இந்த 8 பேரும் நீதிமான்களா இருந்தது நிமித்தம் தான் அவங்க காக்கப்பட்டாங்க, இல்லையா? அதே போலதான் லோத்தின் காலத்துல, இல்லையா? லோத்தின் காலத்துல லோத்தும் தன்னுடைய மனைவியும் 2 மகள்களும் என்ன பண்றாங்கன்னா பாதுகாக்கப்படுறாங்க. அது ஆபிரகாம் நிமித்தமாகவும் சரி, அவங்க பரிசுத்தமா வாழ்ந்தது நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்கன்னா பாதுகாக்கப்படுறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா, நோவா பேழைக்குள் போனதுக்கு அப்புறமேட்டு மழை வந்துச்சு. இங்க லோத்து மலை பக்கமாய் திரும்பி போகும் பொழுது என்ன பண்றாரு, காக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் அக்கினி அந்த இடத்த மாத்திரம் அழிச்சது. அப்பவும் பாத்தீங்கன்னா மனைவி என்ன பண்றா, கீழ்படியாம என்ன பண்றா, திரும்பி பாக்குறா. கணவன் ஓடினாலும் மனைவி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, உப்பு தூணா மாறுறது யாரு, மனைவிதான். தன்னுடைய பாவத்துக்கு அவருடைய பாவத்துக்கு யாரு பதில் சொல்லணும், அவங்க தான். அப்போ தேவனோடு சார்ந்து வாழும் பொழுது, அவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நம்ம அதைப்படி செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு. ஏன் இந்த பரிசுத்தம் அப்படின்னா, நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகும் பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்தராய் தான் இருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்ல நம்ம எப்படி விளையாடுறோம்,
நம்ம பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்றோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகும் பொழுது பரிசுத்தமா இல்லைன்னா அங்க போகவே முடியாது இல்லையா? நமக்கு அக்கினி கடல் ரெடியா இருக்கு. ஆனா நீங்க இந்த இடத்துலயே பரிசுத்தமா வாழ்ந்து கத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, சோர்வு இல்லை, எதுவுமே கிடையாது. சந்தோஷம் மாத்திரம்தான், சந்தோஷம் மாத்திரம்தான். அந்த இடத்துல ஏசப்பா இருப்பாரு. அவரை துதிச்சுட்டு அவரோடு நம்ம சார்ந்து வாழ்வோங்க. நித்தியமா அவர் கூட இருப்போம். இந்த பூமியில எத்தனை வருஷம் இருக்கலாம்? எவ்வளோ? 80. இப்பெல்லாம் 40 தாண்டது இல்லை இல்லையா? இப்பெல்லாம் 40 தாண்டது இல்லை. அவர் முதல் சொன்னார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் பலத்துக்கு 80ன்னு. இப்ப 40 இல்லை, இன்னும் போகிற நாட்கள்ல 20 தான். அதுக்குள்ள அவர் வந்துருவாரு இல்லையா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து போகும் பொழுது பரிசுத்தத்தை காத்துக்கொண்டே ஓடணும். அனுதினமும் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கணும். அனுதினமும் நம்ம கடந்து போகும் பொழுது நீங்க நல்லா பாருங்களேன், நம்ம பரிசுத்தமா ஆண்டவரே இன்னைக்கு என் முன்னாடி எதுவும் வரக்கூடாது, நான் பரிசுத்தமா ஓடணும் ஆண்டவரேன்னு ஓடும் போது தான் முன்னாடி டைன்னு ஒண்ணு வரும். ஆட ஏசப்பா அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு ஓடினாலும் நமக்கு முன்பாக காரியங்கள் சத்ரு கொண்டு வருவோம். அதை மேற்கொள்ளும் பொழுது எப்படி மேற்கொள்ளணும்னா வசனத்து மூலியமாக நம்ம மேற்கொள்ளணும். ஆண்டவரே நீங்க பரிசுத்தரா இருக்கிறீங்களா ஆண்டவரே, நானும் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தவறான காரியங்களை நான் கேட்கக்கூடாது ஏசப்பா. தவறான உங்களுக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் பார்க்க கூடாது ஆண்டவரே. என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க. நான் உங்களுக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் என்னுடைய வாய் பேசக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாத ஒரு வார்த்தையும் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது ஏசப்பா. என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய கண்கள் பரிசுத்தமா இருந்தாதான் என்னுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கும். என்னுடைய கண்கள் பரிசுத்தத்தை படுத்துங்க ஆண்டவரே. அனுதினமும் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் நம்மளுடைய கண்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்மளுடைய வாய்க்காக ஜெபிக்க வேணும். ஒரு 2 பேர் சினிமாவை குறிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் போய் சினிமாவை குறிச்சு என்ன பண்ணுவோம், பேச ஆரம்பிச்சிருவோம். அது பாவம் இல்லையா? 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க, ஆமாண்டா நானும் பார்த்தேன் அவன் அப்படிதான்டா சொன்னா, நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பரிசுத்தத்தை நீங்க இழந்துருவீங்க, முடிஞ்சிச்சு இல்லையா? இந்த காரியத்தை நம்ம எப்படி என்ன பண்ணுவோம்னா, ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து பேசுறாங்கன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீங்க அப்படியே போயிடணும். அவங்க அப்படியே கூப்பிட்டாலும் நீ அங்க போய் நின்றுட்டு பேசாம கேட்டுட்டு வந்துடணும். ஒரு இடத்துல குட் லிசனரா இருக்கணும், நல்லா கேட்கிற திறனுள்ள ஆட்களா இருக்கணும். அந்த இடத்துல நம்ம வாயை திறக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, தேவனே உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் நான் பேசக்கூடாது ஏசப்பா, நானு பேசக்கூடாது, உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் நான் என் வாயிலிருந்து பேசக்கூடாது ஏசப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய நடக்கைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இடுக்கமான வாசல் வழியில் நான் பிரவேசிக்கும் பொழுது நான் பரிசுத்தமா இருந்தா தான் ஆண்டவரே நான் பிரவேசிக்க முடியும். வழி விசாலமான வழியில நான் போலாம் ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஆனா நிம்மதி இல்லாண்டவரே, சமாதானம் இல்லாண்டவரே, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியாது ஏசப்பா. ஆனா இடுக்கமான வாசல் வழியில நான் கடந்து போகும் பொழுது பிரச்சனைகள் வரும். பிசாசுக்கு தெரியும் நீங்க எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்க எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்களோ அந்த இடத்த தான் வச்சு அவன் டேப் பண்ணுவான். நீங்க சினிமால வீக்கா இருக்கீங்களா, சினிமா காரியமாவே அந்த நாள் முழுவதும் அவன் கொண்டு பேசுவான். உங்களுடைய கண்ணு நிச்சயனால ஏதாச்சும் ஆசைப்படுறீங்களா, பார்த்துட்டு ஐயோ இது எனக்கு கிடைக்கலையேன்னு, அந்த இடத்துலதான் உங்களுக்கு பிரியமான காரியத்தெல்லாம் கொண்டு வைப்பான். அப்ப வைக்கும் பொழுது உங்களுடைய பரிசுத்தம் என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருந்து மாறி போயிடும். அப்போ அந்த காரியத்தை குறித்து நமக்கு அநேக காரியங்கள் நம்மளுக்கு என்ன ஆகும்னா தோண ஆரம்பிக்கும். நம்முடைய இருதயம் என்ன ஆகும்னா தேவனை விட்டு விலகி போயிடும். சண்டே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உற்சாகமா நம்ம வாங்கிக்குவோம் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவரே நான் வாங்கிக்கிறேன் ஆண்டவரே, பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு. ஆனா திங்கக்கிழமை ஆகும் பொழுது திருப்பி எந்திரிச்சு கிளம்பி ஆபீஸுக்கு போகும்பொழுது என்ன ஆகும், மறந்து போயிடுவோம் ஏசப்பாவை மறந்து போயிடுவோம். அந்த வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் இருக்காது. இராதபடிக்கு என்ன பண்ணுவோம்னா சத்ரு அதை எடுத்து போட்டுருவோம். அதை எடுத்து போடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மறுபடியும் என்ன ஆகும்னா ஒரு வனாந்திரமான ஒரு பூமி போல ஆயிரும். ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல இல்லை. வனாந்திரமான பூமியில ஒரு மழையும் வராது, ஒண்ணுமே விளையும் செய்யாது.
அப்ப திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய பாவ வாழ்க்கையில நீங்க கடந்து போவீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை அந்த இடத்துல நீங்க அனுதினமும் வச்சுட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தமா இருக்கணும். நான் விரும்புறேன் ஏசப்பா, நான் விரும்புறேன்னு நீங்க சொல்லி பாருங்களேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாத்தக்கூடிய தேவன்ங்க அவரு, இல்லையா? வானத்தையும் பூமியும் எப்படி படைக்கிறாரு? தன்னுடைய வார்த்தையினால படைக்கிறாரு, இல்லையா? வார்த்தையினால் சிருஷ்டிக்கிற தேவன் அவரு. அப்படிப்பட்ட தேவன் நீங்க போய் கேட்கும் பொழுது அவர் வேணான்னு சொல்லிடுவாரா? அவர் என்ன விரும்புறாரு? பரிசுத்தத்தை விரும்புறாரு. நீங்களும் என்ன சொல்றீங்க? ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறேன் ஆண்டவரே, ஆனா என்னால முடியல. ஆனா அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஹெல்ப் பண்ணுவார், இல்லையா? ஒரு வசனம் கூட படிப்போம். எபிரேயர் 12:14. Hebrews 12:14. சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. போதும் சிஸ்டர். யாவரோடும் சமாதானத்தோ எப்படி இருக்கணும்? சமாதானத்தோட இருக்கணும். அடுத்தது பாருங்களேன், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். இந்த ரெண்டு காரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். யாவரோடும் என்ன பண்ணும்? சமாதானத்தோட இருங்க, பரிசுத்தமா இருங்க. அதைத்தான் தேவன் என்ன பண்றாரு? விரும்புறாரு. நம்மளுடைய இருதயத்துல ஒரு கசப்பை வச்சுட்டு மற்றவங்கள்ட்ட போய் நம்ம பேசினோம்னா அது மாயமான ஒரு அன்பா இருக்கிறது. அந்த இடத்துல உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து போயிருவீங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஏசப்பா நீ பாவம் செஞ்சுட்டு நான் கூட பேச மாட்டேன்னு இருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏசப்பா நம்மள்ட்ட பேசுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? காலி. திருப்பி வந்த இடத்துக்கே திரும்பி போயிட வேண்டியதுதான், இல்லையா? வந்த இடத்துக்கே என்ன பண்ணும்? திரும்பி போயிருக்க வேண்டியது. ஆனா தேவன் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் பாடும்பொழுது ஒரு வார்த்தை, அவர் நம்மளை கண்டிச்சாலும் அடுத்த நிமிஷம் என்ன பண்றாரு? தேவன் நம்மளை சேர்த்து கொள்றாரு. அது உண்மை. தகப்பனா இருந்தா அப்படிதான் இருப்பார். கண்டிச்சு உணர்த்துகிறது தான் தகப்பனுடைய வேலை. இங்க பாத்தீங்கன்னா அவருடைய என்ன சொல்றாருன்னா, யாவரோடும் சமாதானத்தோட இருக்கும். நீங்க சமாதானமா இருந்தாதான் பரிசுத்தமா வாழ முடியும், இல்லையா? நீங்க ஒருத்தர் கோவிச்சிட்டு இருந்தாலும் அது பாவம் தான். நீங்க தாவீது ராஜா போல பாவம் செஞ்சாதான் பாவம் இல்லை. நீங்க ஒருத்தரோட பேசலைனாலும் பாவம் தான். நீங்க ஒருத்தரோட சமாதானம் ஆகலைனாலும் பாவம் தான். இந்த இடத்துல அநேக காரியங்கள் உண்டு. நம்ம ஆராய்ந்து படிக்கும் பொழுதுதான் அதோட விளக்கங்கள் அறிந்து கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:15 15-16. 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய். போதும் சிஸ்டர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் என்ன பண்ண விரும்புறாரு? தேவன் விரும்புறாரு. அவரு அடிக்கடி சொல்ற வார்த்தை அதுதான். அவர் என்ன பண்றாரு? உங்களை அழைச்சிருக்கிற தேவன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லேவிய ராகத்துல உங்களை மற்ற ஜனங்கள்ட்ட இருந்து பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. இங்க பேதுரு என்ன சொல்றாருன்னா பேதுரு என்ன சொல்றாருங்களே, மற்ற ஜனங்கள்ல இருந்து என்ன பண்றாரு? உங்களை அழைத்தவர் அவரு. ஏசப்பா என்ன பண்றாரு? உங்களை அழைச்சிருக்கிறாரு. அழைச்சவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தரா இருக்கிறார். அவரு பரிசுத்தரா இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தரா இருக்கணும். 16 படிங்க சிஸ்டர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இது ஒரு கட்டாயம். நான் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்றாரு. ஆனா அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது அவர் தெளிவா சொல்றார். நீ ஃபர்ஸ்ட் சாஃப்டான டோன், செகண்ட் கண்டிப்பா சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீயும் பரிசுத்தரா தான் இருக்கணும். நீ உன் பரிசுத்தத்தை விட்டு நீ தூரமா போனேன்னா நீ என்ன பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். இதைத்தான் தேவன் சொல்றாரு. நம்ம ஆலயத்துக்கு போகும்பொழுது பரிசுத்தமா போகணும், இல்லையா? ஆலயத்துக்கு போகும்பொழுது பரிசுத்தமா போகணும். அங்க யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பாக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். சபை இப்ப இருக்கிற சபை பரிசுத்தத்தை இழந்து விட்டதுன்னு தான் நான் தைரியமா சொல்லுவேன். சபையில கண்டிச்சு உணர்த்துகிற ஊழியக்காரர்கள் அல்ல.
சபையில நீ எப்படி வேணாலும் வரலாம், என்ன மாதிரி வேணா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், முடிய விரிச்சு போட்டு வரலாம், நீ முக்காடு போடாம கூட இருக்கலாம். சபையில நீ எப்படி வேணாலும் வரலாம். அப்படின்னு தான் இப்ப இருக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. சபைக்கு வரும் பொழுது எப்படி இருக்கணும்னா ஒழுங்கா இருக்கணும். சபையில எப்படி இருக்கணும்? ஒழுங்கா இருக்கணும். அங்க யார் இருக்கிறா? பரிசுத்தமுள்ள தேவன் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ பரிசுத்தமுள்ள தேவன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நீ எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு? பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாரு. அப்போ பரிசுத்தமே இல்லாத நீ பரிசுத்தமுள்ள தேவனை நீ தரிசிக்கும் பொழுது அவர் உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்க மாட்டார் இல்லையா? லேவிய ராகத்துல பார்க்கும் பொழுது, மோசையின் காலத்துல பார்க்கும் பொழுது, அந்த லேவி கோத்திரத்தான் அந்த லேவி ஆளே மகாபலி என்ன சொல்றது, அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும் பொழுது காலில் சங்கிலி கட்டிட்டு போவாங்களாம். ஏன் தெரியுமா உங்களுக்கு? அவங்க உள்ள ஏதாச்சும் தரிசனத்தை பார்த்து செத்து போயிட்டா உள்ள இருந்து சங்கிலியில புடிச்சு இழுத்து போடணும் வெளியில. அதுக்காக அப்படிப்பட்ட தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் எது? சபை. அந்த இடத்துல இப்போ ஷூ போட்டுக்கலாம், டான்ஸ் ஆடலாம், முடிய விரிச்சு போட்டு ஆடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு? இல்ல. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, பரிசுத்தமா இல்லாத ஒரு இடத்துலயும் தேவன் வாசம் பண்ண மாட்டார். அவர் தெளிவா சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. இல்லையா? நான் பரிசுத்தமா, அந்த இடத்துல பரிசுத்தம் இல்லைன்னா தேவன் அங்க இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? சபைக்கு நீங்க எந்த சபைக்கு வேணாலும் போலாம். ஒரு 5000 10,000 பிலீவர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தர் அங்க இல்ல. அப்ப நீ யார வர்ஷிப் பண்ற? நீ யார துதிச்சுட்டு இருக்கிறாங்க? பிசாசை தான் துதிச்சுட்டு இருக்கிற. அவன் அழகா அந்த சிங்காசனத்துல வந்து உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு, ஆட என் பிள்ளை என்ன அழகா என்ன துதிக்கிறான், என்ன பாட்டு பாடுறான் அப்படின்னு. ஆனா தேவன் பிலிப் என்ன பண்றாரு? பிலிப் என்ன பண்ணாரு? ஒரு ஆத்மாக்காக என்ன பண்ணுவாரு? உங்களை அங்கிருந்து இங்க கொண்டு போவாரு. இந்த 10,000 ஆத்மாவை என்ன பண்ணுவாரு? அங்கேயே இருப்பா, எனக்கு ஒரு ஆத்மா போதுன்னு சொல்லி இங்க இருந்து அவரு அங்க கொண்டு போயிடுவாரு. நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப பார்க்கும் பொழுது அந்த காரியத்தெல்லாம் நம்ம மனசுல எப்பொழுதுமே வச்சுக்கணும். ஒவ்வொரு காரியமும் நமக்கு முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நீ இங்க இருக்காதப்பா, நீ அங்க போ. அந்த ஒரு ஆத்மா தான் நமக்கு முக்கியம். ஆனா அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன் பாருங்களேன். அவன் போய் ஆண்டவரை குறிச்சு சாட்சியா இந்த இடத்துல வாழ்ந்திருப்பான். அந்த எத்தியோப்பியன் என்ன பண்ணியிருப்பான்? கண்டிப்பா போய் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லியிருப்பான். அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும் இல்லையா? அது தேவனுக்கு தெரியும். அது தெரிஞ்ச நிமித்தம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த ஒரு ஆத்மாக்காக நீ கிளம்பி போன்றார். பரிசுத்த ஆவியானவர் அங்க கொண்டு வந்தார். இந்த காலகட்டத்துல சபை எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு காசு கிடைச்சா, பணம் கிடைச்சா, பேர் கிடைச்சா, புகழ் கிடைச்சா போதும். ஆனா தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்து போய் கிடக்குது சபை. ஆனா இந்த சபைக்காக தான் யார் வரப்போறது? ஏசப்பா வரப்போறாரு. ஆனா இந்த சபை எப்படிப்பட்டு கிடக்குது? பாலடைஞ்ச ஒரு கொகையா இருக்கு. ஏசப்பா எந்த இடத்துலயுமே கோவப்பட்டது இல்லை. ஆனா ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது விற்கிறவர்களும் வாங்குறவங்களையும் பார்த்து என்ன பண்றாரு? சவுக்கு எடுத்து அடிக்கிறாரு. இப்ப என்னத்தை வச்சு அடிப்பாரு அவரு? ஒரு பயம் இல்லை சபையில, ஒரு பயம் இல்லை. அந்த பயம் எப்போ போகுதுன்னா தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுது, தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு நம்ம தூரம் போகும் பொழுது இந்த சபையில இருக்கிற பயம் மாறி போகுது. எத்தனை மிஷினரிஸ் இந்த பூமிக்கு, அதாவது இந்திய தேசத்திற்கு வந்து மறிச்சு போயிருக்காங்க, ரத்தம் சிந்தி அடிபட்டு ஒருத்தல உயிரோட எரிச்சிருக்காங்க இல்லையா? எரிச்சு எப்படியோ இந்த பைபிளை நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்தாச்சு. எத்தனையோ லாங்குவேஜ்ல பைபிள் கிடையாது. நம்ம வீட்டுல பைபிள் அடுக்கி வச்சிருப்போம் எல்லா லாங்குவேஜ்லயும், ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்லயாச்சும் படிக்கலான்னு. ஆனா ஒரு லாங்குவேஜ்லயும் நம்ம என்ன பண்றதுல படிக்கிறது இல்லை, ஷோகேஸ்ல இருக்கும். கரெக்டா? ஆனா எத்தனையோ லாங்குவேஜ்ல பைபிள் இன்னும் பிரிண்டே ஆக கிடையாது. அப்போ அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் எப்படி போகும்? ஆனா நம்மளாம் எவ்வளவு ஒரு பாக்கியசாலிகள் இல்லையா? யாரோ ஒருத்தர் இங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டு, நம்ம ஆளுங்க எனக்கே தமிழ் தெரியாது, எனக்கே தமிழ் படிக்க வராது. அப்படிப்பட்ட நமக்கு நம்மளுடைய லாங்குவேஜ்லயே தமிழ் பைபிள்
படிக்கிறதுக்கு தேவன் எவ்வளவு ஒரு கிருபையான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்காரு இந்த வசனத்தை. ஆனா இந்த வசனத்தையும் புரட்டி போடுகிறதற்கு ஆட்கள் உண்டு. இந்த பூமியில ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். நம்ம பரிசுத்தமா இல்லைன்னா அவரோட போக மாட்டோம். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். சபைக்கு நீங்க போகும்பொழுது பில்டிங் கட்டுறதுக்கு ஃபண்டு வேணும், அந்த டியூப் லைட் எரிய மாட்டேங்குது அதுக்கு ஃபண்டு வேணும், ஸ்டெப்ஸ் கட்டுறதுக்கு ஃபண்டு வேணும்னு கேட்டுட்டு இருந்தா விலைக்கே ஆகாது. உன்னுடைய ஆத்மாவை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் இப்ப இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஒரு பெரிய கடமை. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியா பார்க்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை என்ன பண்றாரு, உள்ளங்கையில என்ன பண்றாரு, வரைந்து வைத்திருக்கிறார். அப்போ இங்க நடக்கிற காரியத்துல தேவன் பார்க்காம இருப்பாரா? பார்த்துட்டு தான் இருப்பார். வரும்பொழுது சவுக்கோட வருவார். கண்டிப்பா சொல்றேன், வரும்பொழுது என்ன பண்ணுவாரு, சவுக்கோட வருவார். இந்த டைம் வரும்பொழுது நியாயாதிபதியாய் வரப்போகிறார். உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய நடக்கைகளை காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய காதுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அனாவசியமான வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்க, ஆண்டவருடைய துதிச்சுட்டே இருங்க. அப்படி துதிக்கலன்னா தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்க இழந்து போவீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பிசாசு யாரை தேடி வரான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் என்ன பண்றான், தேடி வரான். அவனுக்கு நல்லா தெரியும், நம்ம ஒரு 4 பேர் 10 பேர் சேர்ந்து ஜெபிச்சா பரலோகத்துக்கு அந்த ஜெபம் கேட்கப்படும் சொல்லி அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் என்ன பண்றான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேடி வரான். நம்மளுடைய கண்களை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சரீரம் யாருடையது? தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமா பாதுகாத்து ஜெபிக்கும் பொழுது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளித்து ஆண்டவரே கழுவி என்னுடைய பாவத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்படிதான் உங்களுடைய ஜெபம் இருக்கணும். காலையில் எழுந்த உடனே உங்களுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும், ஆண்டவரே என்னுடைய 2 கண்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்படைக்கிறாங்க, என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத ஒரு சத்தமும் என்னுடைய காதுகளில பிரவேசிக்க கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையும் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது ஏசப்பா. என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. என்னுடைய இருதயமானது உங்களுடையது, என்னுடைய இருதயம் உங்களுடையது ஆண்டவரே. இந்த சரீரம் நீங்க தங்குற ஒரு ஆலயமா இருக்குது ஆண்டவரே. நீங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கும். அதான் தேவன் ரொம்ப விரும்புற காரியம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, நம்மளை வேறு பிரிக்கிறாரு, அப்புறம் அழைக்கிறாரு, அப்புறம் என்ன பண்றாரு, கட்டாயமா சொல்றாரு நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீயும் பரிசுத்தரா இரு. என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் நம்மளை மற்ற இடத்துல இருந்து பிரிச்சு தனியா வச்சுட்டாரு, அப்புறம் அழைக்கிறாரு, அழைச்சு என்ன சொல்றாரு, நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா மற்ற இடத்துல இருந்து வந்தா நமக்கு அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தெரியாது, அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அதனால அவர் என்ன பண்றாரு, பிரிக்கிறாரு, அழைக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எந்த இடத்துக்கு போனாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதி ஜாக்கிரதையா பிரசங்கிங்க. அங்க வந்திருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி எப்பொழுதுமே உங்க வாயில இருந்து வார்த்தை வரவே கூடாது. அவங்களுக்கு உங்களை பிடிக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏசப்பாவையே நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல. அவர் பிரசங்கிக்கும் பொழுது அவரையவே நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல. எல்லாத்தையும் நம்ம காம்ப்ளிமெண்டா பேசி அவங்களுக்கு ஒரு என்னது சொல்றது, பூசி மொழிகி அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி சுவிசேஷத்தை தேவன் பிரசங்கிக்கவில்லை. யோவான் ஸ்நானகர் தான் சொல்றாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படிதான் பிரசங்கிக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமானவர்கள் எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னா கண்டிச்சு உணர்த்துகிற ஒரு வசனத்தை தான் போதிக்கிறாங்க. பூசி மொழிகி நீங்க அந்த இடத்துல போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். கார் பார்க்கிங் இருக்கும், ஏசி இருக்கும், எல்இடி டிவி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஏசப்பா இருக்க மாட்டார். அந்த இடத்துக்கு நீங்க போய் என்ன பண்ணலாம்னா ஏசி வாங்கிட்டு காசு அவருக்கு கொடுத்துட்டு ஏசி பில்லுக்கு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். வேற எதுவும் நீங்க பண்ண போறது இல்லை. உங்களுடைய ஆத்மா என்ன பண்ணும், நரகத்துக்கு போயிடும். சத்திய வார்த்தையை புரிஞ்சு கொள்ளணும், பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோன்றது விட்டுறலாம், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து சொல்றேன் நான். இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ இருக்கட்டும், அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனா இந்த நேரத்துல தேவனை பிடிச்சுக்கலாம்.
அவர் பரிசுத்தர். அவர் போலவே நம்மளும் பரிசுத்தமா வாழும். அவருடைய கரத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஜெபிப்போம்.